ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56 அதிகாரம் 7 வசனம். Isaiah chapter 56 verse 7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பே The God had a big plan about his people. தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அது என்ன அப்படி என்றால், என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கிற என் ஊழியக்காரர், என்னுடைய ஜனங்கள், அவர்களை நான் அந்நிய புத்திரராயிருந்தாலும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி என் பரிசுத்த பர்வதத்தில் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். என்னுடைய ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில் கிருபையாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேர் ஆனந்தம், பெரிய பாக்கியம் அவருடைய வீட்டில் மகிழ செய்கிறது. அவருடைய வீட்டில் வரும்பொழுதெல்லாம் எப்படி மகிழ்ச்சி உண்டாகிறது என்று பாருங்கள். இயேசு ஒரு பட்டணத்துக்குள் போகிறார். அந்த பட்டணத்தில் ஒரு ஜெப ஆலயம் இருக்கிறது. அந்த ஜெப ஆலயம் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்தில் ஜனங்கள் கூடி ஆராதிப்பது வழக்கம். இயேசு அன்றைக்கு அந்த ஜெபாலயத்துக்கு வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு அந்த ஜெபாலயத்துக்கு வந்தார். இந்த ஜெபாலயத்துக்கு இயேசு வந்த பொழுது அவர் உள்ளே வந்து பார்க்கிறார். ஒரு கூனி, 18 வருஷமான கூனி ஒருவள் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிறார். அவள் ஒரே நாளில் கூனியாக மாறவில்லை. படிப்படியாக அவளுக்கு அந்த கூன் விழுந்து 18 வருஷமாய் அவள் அந்த பாதிப்பில் இருக்கிறார். தேவாலயத்தை விட்டு விலகுவதில்லை. அந்த சிற்றாலயம், சினாகாக் என்று சொல்கிற அந்த சிற்றாலயத்தை விட்டு, ஜெப ஆலயத்தை விட்டு, ஜெப வீட்டை விட்டு அவர் விலகவில்லை. She was strongly praying and worshiping the Lord in his sanctuary. அவருடைய வீட்டில், அவருடைய வாசஸ்தலத்தில் அவள் ஜெபத்தை விட்டுவிடவில்லை, ஜெபிக்கிறார். She never ever expect Jesus will come. He will preach the word of God. She doesn't know he will come. அவளுக்கு தெரியாது இயேசு வருவார் என்று, அவளுக்கு கொஞ்சம் மேலும் தெரியாது. ஆனால் இயேசு வந்தார், பிரசங்கித்தார். இந்த 18 வருட கூனியை அழைத்தார். It will never happened before. She was called by Jesus Christ in midst of the people. அந்த ஜனங்களுக்கு நடுவில், விசுவாசிகளுக்கு நடுவில், அங்க இருக்கிற ஜெப ஆலயத்துக்கு வந்தவர்கள் நடுவில் இயேசு தம்முடைய மகளை அவ கூப்பிட்டு அவ சொல்லுகிறார். இந்த மகளை பாக்குறீங்களே, 18 வருஷம் கட்டப்பட்டு இருக்கா தெரியுமா? இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி தானே, இவளும் ஆபிரகாமுடைய வம்சத்தில் குமாரத்தியாய் வந்தவள் தானே. She obeyed God, she worshiped God, she followed the instruction what God given to the people, and also she followed the Sabbath. ஓய்வு நாளை ஆசரிக்கிறார். ஓய்வு நாள் தோறும் தேவனுடைய ஆலயத்தில் அவள் வந்து காத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் ஆவல் உள்ளவளாய் இருந்தார்.
இயேசு அவளை பார்த்து மனதுருகி. இதுதான் ஜெப ஆலயத்தில், ஜெப வீட்டில் ஆண்டவர் மகிழ பண்ணுவேன் சொல்லுகிறாரே. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் சொன்னாரே. அது ஏன் தெரியுமா? அந்த ஜெப வீட்டில் தான் மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த கூனியான அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு அவளை குணமாக்கினார். What a great joy that comes into the church. அந்த ஆலயத்துக்குள், அந்த சிற்றாலயத்துக்குள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். The people rejoiced when they saw the miracle done by Jesus. இயேசு கிறிஸ்துவினாலே செய்யப்பட்ட அற்புதத்தை அவர்கள் கண்ட பொழுது மகிழ்ந்தார்கள். அதுதாங்க ஆலயத்தில் மகிழ்ச்சி. இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போவதை தவிர்க்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதிப்பதை, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் துதிப்பதை, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கொடுப்பதை, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஊழியம் செய்வதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, வீட்டில இருந்தே நாங்க ஆராதிச்சுக்கிறோம். ஒருவர்லாம் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். How he followed Jesus Christ, I don't know. எனக்கு பக்தி வைராக்கியம் இருக்குங்க. இதாவாகிய தேவனோடு நான் தனியா பேசுறேன், இயேசுவோடு தனியா பேசுறேன், பரிசுத்த ஆவியானோடு தனியா பேசுறேன். நான் எல்லாம் 3 பேருக்கு தனித்தனியா பேசுவேன். அப்படி நீங்க யாரும் பேசிக்க முடியாது. ஆலயத்துக்கே போக மாட்டேன். ஏன் ஆலயத்துக்கு போக மாட்டாரு தெரியுமா? வேலைக்கு வீட்டில் உட்காந்து முக்கலாம், சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். காலைல சாப்பாடு கிடைக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் காலைல சாப்பாடு லேட் ஆயிரும்ல. வீட்டில் உட்காந்தா நல்லா சாப்பிடலாம். டிவி சேனலை வச்சா காலையில் 5 மணி ஆராதனை ஒரு இடத்துல ஓடும். பெட்டில் படுத்து கால் மேலே கால் போட்டு அப்படியே படுத்து கிடந்து பார்க்கலாம். இந்த ஆள் பிரசங்கம் சரியில்லையே, இந்த ஆளுக்கு 10 மார்க் கூட போட முடியாது, சரி அடுத்த சேனலை பார்த்து. அங்கே ஒருத்தர் பேசுவார், அந்த ஆளு பிரசங்கம் சரியில்லை, அடுத்த ஆளை பார்த்து. இப்படியே அந்த ரிமோட்டை மாற்றி 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 மதியானம் வந்துடும். மதியானத்துக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிரும். சாப்பாடு ரெடி ஆகி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டே காலாட்டிட்டு அதை அடுத்த சேனலில் பார்க்கறது. இதுக்கடையில் படமும் ஓடும், நாடகமும் ஓடும். ஒரே டிவி தான், மொபைல்லையும் பார்த்துக்கிறத பார்த்துக்கலாம். சிலர் எனக்கு தெரியும், ஆராதனை வேலையில் ஆராதனைக்கு போகாம வீட்டில் உட்காந்து ஏதாவது டிவியில் போட்டு விட்டுட்டு இதுங்க பாட்டு ஏதாவது வேலை செஞ்சு கேட்டால் டயர்டாக இருக்கு, நடந்து போக முடியல, வேலைக்கு போகிறதுக்கு முடியுதா? இங்கேருந்து 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி வேலைக்கு போக தெரியுது. இங்கேருந்து பஸ்ஸை விட்டு இறங்கி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் வேலை செய்ய தெரியுது. ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான்ல. கர்த்தருடைய வீட்டுக்கு வருவதற்கு தெரியல. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. தேவனுடைய வீடு, அதுலதான் மகிழ்ச்சி. அங்கதான் கர்த்தர் உங்களோடு கூட பேச முடியும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், நீங்க ஏன் பாஸ்டர் நீங்களும் தானே ஆராதனை போடுறீங்க? இந்த ஆராதனை எதுக்கு தெரியுமா? இந்த செய்தி எதற்காக போடப்படுகிறது தெரியுமா? எத்தனையோ மக்கள் வியாதியோடு படுத்த படுக்கையில் இடம முடியாமல், பலவீனத்தோடு, சில வேலையை நிமித்தம் வெளியே போக முடியாம, வேலை நிமித்தம் பல வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இதை காண்கிறார்கள். வேலை நிமித்தம் அவர்களுக்காக சில நாடுகளில் விடுப்பில்லை, ஓய்வு நாள் அன்று விடுப்பில்லை, அவர்களுக்கு வேறே நாள் விடுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர்களும் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்பட்டு வளர வேண்டுமே என்பதற்காக, நல்ல வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் இருக்கிறவர்களுக்காக அல்ல, தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை தேடுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்துல போய் இருந்தாதான் மகிழ்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதத்திற்கு நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன்.
அவங்க வீட்டுல உட்காந்து காலாடிட்டே பார்க்க வைப்பேன்னு சொல்லல. என் பரிசுத்த பர்வதத்தில் அவரை ஆராதிக்கிற இடத்தில் கர்த்தருடைய வீட்டில் மகிழ பண்ணும்படி அவர்களை அழைத்து வருவார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். காரணம், அங்கே அவர்கள் ஜெபிப்பார். அதாங்க தேவாலயம், அதான் ஆலயம், அதான் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய திருச்சபை. அது பெரிதோ அது சிறிதோ என்று அல்ல. ஒரு சின்ன சபையில கூட ஆவியானவர் அசைவாடுகிறார். சிலர் பெரிய கட்டடம் இருக்கணும். ஒரு முறை ஒருவர் வந்தா, அப்ப அந்த டைம்ல எங்க சபை ஒரு ஹட் குடிசை. அவர் வந்தார். இந்த குடிசையில அவர் சொன்னது அப்படியே சொல்றேன். இந்த குடிசையில தூசிங்க, ஒட்டடை இருக்குதுங்க, அந்த மூளையும் கொஞ்சம் ஒட்டடை இருக்குது. எனக்கு டஸ்ட் அலர்ஜிங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர முடியாது. நீங்க கட்டடம் கட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். போயிட்டார். போனவர் சும்மா போல. அந்த வாரத்துல அவர் வீட்டுல ஒரு ஜெபம். என் வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க. சரி, நாங்களும் ஒரு புதிய மனிதனாச்சு, அவர் வீட்டுக்கு போவோன்னு போனா, ஐயோ, அந்த மாதிரி வீட்டை நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை, இனி பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல. அதுவும் குடிசை வீடு. அதுக்குள்ள போனா பார்த்தீங்கன்னா திரை போட்டது போல, அதாவது மேல இருந்து ஸ்கிரீன் போட்டது போல அந்த கூரை முழுவதும் ஒட்டடை. நான் நினைச்சேன், அட பாவி மனுஷா, இதுல இவ்வளோ ஒட்டடை இருக்கு, உள்ள வந்தாலே மூச்சு முட்டுது, இந்த வீட்டுக்குள்ள உன்னால இருக்க முடியுது, உனக்கு மூச்சு வாங்கல. ஆலயத்துக்குள்ள மூலையில எங்கோ ஒரு இடத்துல அந்த கொட்டைகளை ஏதோ கொஞ்சம், நாங்க எப்பொழுதுமே சுத்தமா வச்சிருப்போம், அந்த வாரத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலந்தி கூடு கட்டிடுச்சு. அது பழைய கூடு இல்ல, புது கூடு கட்டியிருப்போம். அது அவருக்கு டஸ்ட் அலர்ஜியா. என்னத்த சொல்ல, யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வருவதில் அவ்வளவு சோம்பேறித்தனம். ஆலயத்துக்குள்ளதாங்க மகிழ்ச்சி, ஆலயத்துக்குள்ளதான் துதி, ஆலயத்துக்குள்ளதான் ஆராதனை, ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும் போது நீங்க ஆராதிப்பது, ஒருமனப்பட்டு ஒரு மனதோடு கூட கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல உண்டாகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. நான் சில ஆலயத்துக்கு போயிருக்கேன். அந்த ஆலயத்துல ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு சமையல் செய்யறது என்ன, ஆராதனை வேலையில ஆராதனை சமையல் செஞ்சு ஆராதனைக்கு முன்பே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துருவாங்க. அந்த சபைகள் ஆராதனை வேலை இருக்கும், ஜெப வேலை இருக்கும், சாட்சி வேலை இருக்கும், பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுப்பாங்க, நிறைய நேரம் எடுப்பாங்க. 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சா 1 மணிக்கு தான் முடியும். 10, 11, 12, 1, 4 மணி நேரம் ஆராதனை. சாட்சி சொன்னா உடனே ஒரு பாட்டு பாடி ஒரு அம்மா ட்ரம்ஸ் வச்சிருக்கோம், அது வாசிக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கையில என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்களோ எல்லாருக்கும் ஒன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு தட்டுல சாப்பாடு போட்டு எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு, எல்லாம் தட்டெல்லாம் அவங்கெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் புறப்பட்டு போயிடுவாங்க. 2 மணிக்கெல்லாம் அந்த சபைய நீட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பாஸ்டர் சபையில விறகு வேணும் அப்படின்னா யாரோ ஒரு விசுவாசிக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு விறகு இல்லை, எங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்பார். உடனே நான் சொன்னேன், என்ன பாஸ்டர் விறகு இல்லை, சரி பாஸ்டர் பார்த்துக்கலாம், நீங்க அந்த கவலையை விட்டுட்டு நீங்க ஊழியத்துல பாருங்க, அவ்வளவுதான். அந்த மனிதர்கள் அவங்க அந்த டீம், அந்த விசுவாசிகளை ஒன்றா சேர்ந்து அந்த காட்டில் மேட்டில் விறகு நிறைய கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் விறகு கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள போட்டுருவாங்க. அது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஓடும். சபை ஒரு குடும்பமா வீட்டில் காலாடிட்டு உட்காந்துருக்கும் போது
புருஷன் மனைவி பார்க்கணும், மனைவி புருஷனை பார்க்கணும், பிள்ளைங்க அப்பாவை பார்க்கணும், அப்பா பிள்ளைகளை பார்க்கணும். இதெல்லாம் இப்போ கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை தெரியுமா? இந்த மகிழ்ச்சி இல்லாமல் கிடக்கு வீட்டில். ஏன் தெரியுமா? அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அது ஒரு மொபைல் வச்சுருக்கோம், அப்பா ஒரு பக்கம் உட்காந்து அது ஒரு மொபைல் வச்சுருப்பாரு, பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சு அதை சாந்தின்னு கிடக்கும். அப்பா கிட்ட பேசுறதுக்கு புள்ள இருக்காது, பிள்ளைகிட்ட பேச அப்பா இருக்காது, அம்மா இருக்காது, எல்லாம் தனித்தனியாக உட்காந்து அது மொபைலில் கேமு அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு சோறு தின்னும் போது கூட, எல்லாம் சோறு சாப்பிடும் போது கூட உடனே யாரையும் பார்க்கறது இல்லை. அதுலே நாட்டமா கேளுங்க. உப்பு இருக்கா உரப்பு இருக்கா ஒன்றும் தெரியாது, என்னத்தை போட்டாலும் தின்றோம். ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மேன்மை. இன்னொன்று என்ன தெரியுமா? சபைக்குள்ள ஜெபிக்க பிள்ளைகள் பழகும், கர்த்தரை ஆராதிக்க பிள்ளைகள் பழகும், கர்த்தரை மகிமைப்படுத்த பிள்ளைகள் பழகும். அது இல்லாம சபைக்கு கூட்டு போனா காணிக்க போட பழகும். சிலர் இதுக்குன்னே சபை கூட்டு வர்றதில்லை. ஆனா சிலர் இருக்காங்க, இந்த சபை கணக்கு பண்ணிடுவாங்க. 7 மணிக்கு ஆராதனை, பாஸ்டர் ஆரம்பிப்பாரு. எத்தனை மணிக்கு ஆராதனை முடியும்? 8:30 9 மணிக்குள்ள முடிச்சிடும். 8:30 மணி தான், மிஞ்சு போனா 9. சரி, நம்ம ஒரு 7:30 மணிக்கு போவோம். 8 மணிக்கு பக்கமாக போயிட்டோன்னா காணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. ஆராதனை முடிச்சு காணிக்கெல்லாம் எடுத்துருவாங்க. நேராக போகிறோம், செய்தியில் உட்காடுறோம். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஜெபிக்க தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க தெரியுமா? கர்த்தரை துதிக்க தெரியுமா? கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்புறம் பிள்ளை தரதுலையே சுற்றுதுன்னா அப்படிதான் சுத்தம், நல்லா இருக்கும். என் பிள்ளை கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து குடிக்கிறான் ஃபஸ்ட்டு அப்படின்னா, குடிக்கிறான்னா அவன் குடிக்காம தான் இருப்பான். அவனை குடிக்க வச்சது நீ தானே. ஞாயிற்றுக்கிழமை ஏன் சிஸ்டர் பையன் வரல? அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க ஒரு வீட்டில் பர்த்டே பார்ட்டியும் அதுக்கு போனான். உன்னை கர்த்தர் போட்டு தள்ளாம வச்சிருக்கிறாரு. இந்த வரையால கர்த்தர் உடனே புடலையில தட்டி போட்டு தள்ளிடணும். அவன் பர்த்டே பார்ட்டிக்கு போறான்னா என்ன பார்ட்டி, என்ன பண்றான் தெரியாது. தண்ணி அடிக்கிறானா, கூத்து அடிக்கிறானா, என்ன பண்றான்னு தெரியாது. ஆலயத்துக்கு வரல, கேட்கறது இல்லை, விட்டுறது, அவன் போறது, அவன் இஷ்டத்துக்கு விடுறது. தேவனுடைய பக்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான், பெரிய காரணமா தான். ஜனங்கள் இன்றைக்கு தேவனை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் இதுதான். தேவனை தேடாமல் போகிறது காரணம். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா மாஸ்டர். ஐயோ அவ குரல் வளமே. நான் சரி சரி பாப்பா எல்லாம் பாடுவியாமே? ஆமா அங்கிள். சரி ஒரு பாட்டு பாடு. அது பாட்டு பாடுறது ஒரு சினிமா பாட்டு. கல்யாணம் பண்ணிட்டு ஓடலாமா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போகலாமான்னு நான் அந்த அம்மாவை பார்க்குறேன். உடனே பின்னாடி அந்த அம்மா வாயில் அடிக்குது, இதில் அடி. அது எந்த பாட்டை பாடுதோ அதுக்கு எந்த பாட்டை கேட்குதோ, அந்த எந்த பாட்டை ரசிக்குதோ அதை தானே பாடும். அதுக்கு என்ன வயசு? 3 வயசு 4 வயசு தான் அதுக்கு. இப்போவே கல்யாணம் கட்டுறது முன்னாடி ஓடி போகலாமா, கல்யாணம் கட்டுறதுக்கு அப்போ ஓடி போகலாமான்னு பாட்டு பாடுறது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மக்களை நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. நாளைக்கு பிள்ளைங்க தரதில்லையா, தறிக்கட்டு போகிறது காரணம் என்ன? நீங்களும் நானும் தான். காரணம் நாம தான். ஆராதனைக்கு வரல, நைட்டு தான் பாஸ்டர் வந்தான், பையன் லேட்டா வந்தானா, அவ தூங்கி இருக்கிறான். உங்க வீட்டுக்காரங்க அவரும் பாஸ்டர் நைட் டியூட்டி முடிச்சு இப்பதான் வந்தாரு, தூங்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். அந்த குடும்பம் விளங்கும்? மகிழ்ச்சி இருக்கும் அந்த குடும்பத்துல? சண்டை சச்சரவு தான். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும்,
மனைவி 2 பிள்ளைகள். அவங்க வண்டியில வந்து முன்னாடி வந்துட்டாங்க. 7 மணி ஆராதனை. வேகமா வந்து ஆராதனை உள்ள உட்காந்துட்டாங்க. என் மனைவி கேட்குறாங்க, அவர் எங்க பிரதர் எங்க? அவர் வருவார் சிஸ்டர், நைட் டியூட்டி. பாருங்க, மனுஷன் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்படி நேரா வந்து ஆராதனையில் கலந்து கொண்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, என்ன தெரியுமா சொல்றாங்க, அவர் முன்னாடியே சொல்லிட்டார், நீங்க முன்னாடி போயிருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். இதாங்க மகிழ்ச்சியான குடும்பம். ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இருக்கும். இதை விட்டுட்டு ஆராதனைக்கு போனா அதுல இன்னொரு கூட்டம் இருக்குது. மகிழ்ச்சி வராது, துன்பம் வர்ற கூட்டம் ஒன்று இருக்குது. என்னன்னா, வரும்போதே அந்த பிள்ளைக்கு கை நிறையா லேசு, அப்புறம் அது இதுன்னு முறுக்கு, சீடை, எல்லடை எல்லாத்தையும் வாங்கி ஒரு மூட்டை நிறைய கையில கொடுத்து அதை கொண்டு வந்துடுது. அது என்ன பண்ணும், சர்ச்சுக்குள்ள இங்கிருந்து அங்கெல்லாந்தும் அங்கிருந்து இங்கெல்லாந்தும் சாப்பிட்டுட்டே இங்க கொஞ்சம் போடும், அங்க கொஞ்சம் போடும். அதுல சிலது இருக்கு, எனக்கு கூட அப்படின்னா போவோம். ஆராதனை வேலையில இதெல்லாம் ஆராதனை வேலையில பரிசுத்த குல்சல் இல்லையா? வர்றதே லேட்டு. 7 மணி ஆராதனைக்கு 8:45 வந்து உள்ள உட்காந்துட்டு இந்த அட்டகாசம் பண்ணிட்டு செய்தியும் கேட்க விடாம ஆமேன்னு சொன்னோடனே முதல் நாள சித்தா பறந்துப்படுறது. நீங்க அதுக்கப்புறம் நம்ம ஆராதனை முடிச்சு நாங்க பெருக்கு வேற எடுத்து தொடப்ப எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ண அவ்வளோ கவரு, அவ்வளோ குப்பை, அவ்வளோ எறும்பு, அவ்வளோ இருக்கும். அதெல்லாங்க மகிழ்ச்சி. பக்தியோடு, பரவசத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை தேடுவதற்கு ஆலயத்துல ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள போய் உட்கார்ந்து அப்படி முழங்கால நின்று முகத்தை நோக்கி பார்க்கிற அந்த குடும்பத்தை பாருங்க, அது செழிப்படையும், அது ஆசீர்வதிக்கப்படும், அது மேன்மை. அதனால்தான் சில என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அது எங்க தெரியுமா கிடைக்கும்? ஜெப வீட்டு. ஆமா, எனக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் ஆலயத்துக்கு போயின்னு தான் இருந்தேன், ஆனா ஒன்றும் நடக்கலையே, அதனால நான் போல. இந்த 18 வருஷ கூனியாய் இருந்தவள் அப்படி நினைத்திருந்த அற்புதம் நடந்திருக்குமா? அவ போனா. கூனியா இருந்து நடந்து பாருங்களேன், கூனியா இருந்து நடந்து பாருங்களேன். ஒரு பாட்டியை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும் சபையில இருந்து. அந்த அம்மா அங்கிருந்து நடந்தே வரும், நடந்தே. யோசிச்சு பாருங்க, வயசான அம்மா ஒரு மஞ்ச பையில பைபிளை வச்சுக்கிட்டு அப்படி எடுத்துட்டு கூணு விழுந்திருக்கும். கத்தரை தேடுங்க, கத்தரை தேடி ஓடி வருவாங்க. அந்த ஆயா இன்னைக்கு இல்லை, ஆனா அந்த ஆயா அங்கிருந்து வரும்போது எவ்வளோ சந்தோஷமா வந்து உட்காந்து அந்த முகத்துல சிரிப்பு இருக்கும் பாருங்க. ஆயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா போதும், நல்லா இருக்க ராசா. அந்த மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு போனா என் வீட்டை தான் இருக்கிறது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அம்மா நல்லா இருக்கியா, ஆயா நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, போனேன்னு கேட்க மாட்டேங்குது. நான் சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, அந்த வார்த்தை இருக்குல்ல, என்னை விசாரிப்பது எனக்கு மகிழ்ச்சி. அதற்காகவே நிறைய பேர் ஓடி வராங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. ஆராதனை முடிஞ்சேன்னே, ஆராதனை முடியும் போதே பொண்டாட்டி புருஷனை பார்க்குறோம். ஆமேன்னு சொல்ற வரல ஏயா நிக்கிற, என் ஆத்துமை ஆரம்பிக்கிற, எழும்புங்கள் ஜெபிப்போம் சொன்ன உடனே நீ எழும்பிடு. கடகன்னு போய் கார் சாவியில் காரை போட்டு காரை தூக்கிட்டு வெளில வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டமாயிரும். 2 வீலர்னா எடுத்துட்டு ஓடி வந்துரு, ரெடியா நில்லு, நான் வரேன், சக்குன்னு ஏறி உட்காந்து சக்குன்னு போயிடுவோம். இதுக்கு எதுக்கு ஆராதனைக்கு வர்றது? பாசுக்கு இவங்க வர்றது தெரியாம போயிரும்போது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்நிய புத்திரரை என் ஆராதனை ஜெப வீட்டுல கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன், அவன் துக்கத்தை ஆற்றுவேன், அவன் வேதனையை மாற்றுவேன், அவன் கண்ணீரை நீக்குவேன். இந்த காலை வேளையிலும் உன் வேதனையை மாற்றுகிற இடம் ஆலயம், உன் கண்ணீரை மாற்றுகிற இடம் ஆலயம்,
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை மாற்றுகிற இடம் ஆலயம். டிவி பெட்டி அல்ல, மொபைல் போன் அல்ல. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற இடம் ஆலயம். ஆலயத்துல போய் 100 பேர் 200 பேர் 10 பேரோட உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்திப்பா. அதுல கிடைக்கிற பேரானந்த வேற எதிலும் இல்லை. அதுல கிடைக்கிற பேரானந்த மகிழ்ச்சி வேற ஒண்ணுலையும் இல்லை. தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் ஆலயத்தில் வைத்து மகிழ பண்ணுவா. 18 வருடமான கூனியை அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் கிட்டே வந்து அற்புதங்களை செய்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினாலே அவள் ஆசீர்வாதங்களை இழந்தவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உம்மை தேட, எதெல்லாம் குறைபட்டிருந்த அதெல்லாம் மாற்றம் அடைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.